1 கப் அளவுக்கு தண்ணீர்ல 1/2 டீஸ்பூன் நெய்யும் 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து இப்போ கொதிக்க வச்சிருக்கேன். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த ராகி மாவோட நான் அடுத்ததா சேர்க்க போறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு அரிசி மாவு. இப்போ நான் புட்டு மாவு சேர்க்கிறேன் அதுல. இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம இந்த கொதிச்ச தண்ணீரை ஊற்றி நம்ம கெட்டியான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்க போறோம். பிசைஞ்சு எடுத்த ராகி மாவை நாம சின்ன சின்ன உருண்டைகளா ஒரே அளவா உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டும் போது அது ஒரு எண்ணெய் தடவின தட்டுல நீங்க வச்சீங்கன்னா அது நம்ம கொதிக்கிற தண்ணீர்ல போடும்போது ஈஸியா அது ஒட்டாம விழும். இப்ப இன்னொரு பாத்திரத்துல இந்த பால் கொழுக்கட்டைக்கு தேவையான இனிப்பு, அதாவது வெல்லம் கலந்துக்க போறோம். நம்ம 1/2 கப் தண்ணீர் சேர்த்து இந்த வெல்லத்தை கரைச்சு தயாரா வச்சுக்கலாம். இப்ப அடுத்து இன்னொரு பாத்திரத்துல நான் இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கிறேன். இந்த தண்ணீரை நாம நல்லா கொதிக்க விட போறோம். இப்ப நம்ம உருட்டி வச்ச ராகி மாவு உருண்டைகளை இந்த கொதிக்கிற தண்ணீர்ல நம்ம போட்டுக்கலாம். ஒரு 6ல இருந்து 8 நிமிஷம் கிளறாம அப்படியே அதை வேக விடுங்க. இந்த உருண்டைகள் வெந்ததும் அது தன்னால அப்படியே மிதந்து வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்துல இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உருண்டைகள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா வெந்திருக்கு. இந்த சமயத்துல நாம கரைச்சு வச்சிருக்கிற வெல்லப்பாக இதுல சேர்த்துக்கலாம். இப்ப வெல்லப்பாகு சேர்த்த பிறகு அந்த வெல்லப்பாகுல அந்த உருண்டைகள் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இந்த மாதிரி வேகும்போது அந்த இனிப்பு அந்த கொழுக்கட்டையிலையும் சேர்ந்து நல்லா சுவையா இருக்கும். இப்ப கூடவே நான் கொஞ்சம் ஏலக்காயும் சுக்கு பொடியும் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த கலவையோட திக்னஸ் எப்படி இருக்குன்னு இப்ப நான் பார்க்கணும். நம்ம சில சமயம் அந்த கொழுக்கட்டை வேகும் போது அந்த மாவே கரைஞ்சு கொஞ்சம் திக்கா ஆயிரும். அப்படி திக்காகாம கொஞ்சம் தண்ணியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர்ல கலந்து அதை இந்த சமயத்துல நம்ம கலந்துக்கலாம். இப்படி கலக்கும் போது அது தன்னால திக்காயிரும். கூடவே நம்ம இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திருக்கோம். இப்போ அந்த மாவு கலவையும் அந்த தேங்காயும் நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கட்டி விடாம கலந்து விடணும். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிருப்போம். அடுப்பு ஆஃப் பண்ண பிறகுதான் இந்த பால் கொழுக்கட்டையில நம்ம பால் கலக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அந்த வெள்ளை கலவையில அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து பதமா இருக்கு. இந்த நேரத்துல நாம காய்ச்சி ஆற வைத்த பாலை இதுல சேர்க்க போறோம். அதான் பால் சூடா இருக்கக்கூடாது. சூடா பாலை சேர்த்தோம்னா அந்த வெல்லம் சேர்த்த கொழுக்கட்டை, பாயாசம் இதுலாம் சூடா சேர்த்தோம்னா பால் திரிஞ்சிரும். அதனால நல்லா ஆறின பாலா சேர்த்து கலந்து விட்டு இறக்கணும்னா அருமையான ராகி பால் கொழுக்கட்டை தயாராயிரும்.